கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக தேவனாகி கர்த்தர் நமக்கு அருளிச் செய்திருக்கிற வேத வசனம் ஆமோஸ் 9:12 வார்த்தை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிற, இனிமேல் சரிப்படுத்த முடியாதுங்கிற சூழ்நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போன நிலைமையில் சரிப்படுத்த முடியாத சூழ்நிலை காணப்படுகிற ஒவ்வொன்றையும் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஆதியில் நம் தேவன் மீது வைத்திருந்த அன்பை மறுபடியும் புதுப்பிக்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இழந்து போன நன்மைகள் இனிமேல் திரும்ப கிடைக்காதா, இழந்து போன ஆவிக்குரிய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா, இழந்து போன ஜெப வாழ்க்கை நான் திரும்பியும் புதுப்பித்து கொள்ள மாட்டேனா என்று சொல்லி தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கான பதிலாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் திரும்ப நமக்கு அருளிச் செய்து விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் திரும்ப எடுப்பித்து பழுதாய் போனதை சீர்படுத்தி நம்ம பூர்வ நாட்களில் இருந்தது போல நம்மை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நகோமியோட வாழ்க்கையில் செய்ய முடியுமே, ஆனால் ரூத்தோட வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தரால் செய்ய முடியும். நாமும் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, அவர் விரும்புகிற சகல காரியத்தை நாம் செய்கிறவர்களாக நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் விழுந்து போன சகல காரியத்தையும் புதுப்பித்து நம்மையும் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக அவருக்கு பயன்படுகிற பாத்திரமாக வணைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த வார்த்தை விசுவாசித்து தேவன் நமக்கு அருளிச் செய்திருக்கிற வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் விழுந்து போன நிலைமையில் இவன் சரிப்படுத்த முடியாதுங்கிற சூழ்நிலை காணப்படுற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. பூர்வ நாட்களில் இருந்தது போல தேவனாய் கர்த்தர் அவளை பலப்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வார்த்தையின்படி எங்களை வாழ வைக்கிற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவே காண கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபை சமாதானமும் எங்களை தாங்கி நடத்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் நல்லருமை பிதாவே, ஆமென்.